வெல்கம் டு விஎஸ் பட் வேர்ல்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் கேட்டாங்க யாரும் ரொம்ப நாளா வீடியோ வரல. அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கு. அது வந்து நான் கடைசியில சொல்றேன். வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோல வந்து ஒரு குட் நியூஸும் இருக்கு, அப்புறமா பேட் நியூஸும் இருக்கு. அப்புறமா நம்ம பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப், அப்புறமா நம்மளோட மாஸ்டர் ஃபிஷ் செட்டப், அப்புறமா ஃபிஷஸ் ப்ரீடிங், அந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்கு. அதெல்லாம் நீங்க பாக்கலன்னா நம்ம சேனல்ல இருக்கு, போய் பாத்துக்கோங்க. அப்புறமா நம்ம ஃபிஷஸ்க்கு வந்து ஒரு சின்ன செட்டப் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ட்ட வந்து ஃபிஷஸ் ஆர்டர் போட்டிருந்தா அது எப்படி இருக்குன்னு கூட நானே இன்னும் பார்க்கல. வெறும் போட்டோல தான் பார்த்தேன். ஃபிஷ் உயிரோட இருக்குமா என்னன்னு கூட எனக்கு தெரியல. உங்க கூட தான் போய் பார்க்கணும். வாங்க போய் அன்பாக்ஸ் பண்ணலாம். நான் தான் கொரியர் ஆஃபீஸ் போயிட்டு ஃபிஷ் உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தேன். ஃபிஷ் உயிரோட இருக்கு, பேக்கேஜோட லீக்கேஜ் ஆகி இருக்கு. வாங்க இது மீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ என்ன ஃபிஷ் வாங்கியிருக்கோம்னா, ஒரு பேர் ஆஸ்கர் வாங்கியிருக்கோம், அப்புறமா ஒரு பேர் டெவில் ஃபிஷ் வாங்கியிருக்கோம். இது எக்ஸாக்டா எங்களுக்கு டெவில் ஃபிஷ்ஷான்னு தெரியல. ஆனால் நாங்கள் வாங்குறவங்கள்ட்ட வந்து டெவில் ஃபிஷ்ன்னு தான் சொன்னாங்க. உங்களுக்கு யாராவது நேம் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆஸ்கர் வந்து நம்மளுக்கு நல்ல குவாலிட்டியிலே வந்திருக்கு. கோல்டு கலரு, அப்புறமா எல்லோ கலர், அப்புறமா லைட்டாக அந்த ஃபெதர்ஸ்ட மட்டும் பிளாக் கலரு, அப்புறமா இன்னொன்று பாடி பிளாக் கலரு, ஆரஞ்சு கலரு, அப்புறமா டாட்டா ஆரஞ்சு, எல்லாம் நல்ல குவாலிட்டியில் வந்திருக்கு. அப்புறமா இது வந்து நம்ம டெவில் ஃபிஷ்ஷா என்ன ஃபிஷ்ஷுன்னு எங்களுக்கு தெரில. இது வந்து நல்ல குவாலிட்டி இருக்குது. அப்புறமா இந்த மாதிரி கலர் எங்கேயும் கிடைக்காம ரேராக இருக்குது. ஒன்று வந்து ஒயிட்டு, அப்புறமா ஆரஞ்சு மிக்ஸ் ஆயிருக்கு. லிப்ஸ் எவ்வளோ அழகாக்குது பாருங்க, இங்கே பிங்க் கலராக லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி. அப்புறமா இன்னொன்று வந்து பிளாக்கு, ஆரஞ்சு, அப்புறமா அதுக்கு லிப்ஸ் வந்து பிளாக்காக இருக்கு. வாங்க இப்போ நம்ம வந்து டேங்க் செட்டப்பை பார்க்கலாம். அப்புறமா இந்த ஃபிஷ்ஷை கொஞ்ச நேரம் கண்டிஷன் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். இதுதான் நம்ம புது செட்டப்பு. இதில் தான் நம்ம ஃபிஷ்ஷை கொஞ்ச நேரம் கண்டிஷன் பண்ணிட்டு அப்புறமா ரிலீஸ் பண்ணலாம். இப்போ இது ஏன் இவ்வளோ சின்ன செட்டப்னா, இங்கே வந்து ஒரு சின்ன இடம் காலி ஆயிடுச்சு. அதை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு இங்கேயும் நாங்கள் ஃபிஷ்ஷை செட் பண்ணிட்டோம். இதோ இப்போ நம்ம ஃபிஷ்ஷை கொஞ்சம் கண்டிஷன் பண்ண கொஞ்ச நேரம் வாட்டரில் வைக்குவோம், டெம்பரேச்சர் செட் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து மெடிசன் ஆட் பண்ணலாம். ஒரு 2 ட்ராப் ஆட் பண்ணியாச்சு. 2-10 மினிட்ஸ். இப்போ வந்து நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஃபிஷ்ஷஸ் கண்டிஷன் ஆகும். நீங்கள் வைக்கணும், இல்லை உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் எதுனா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்ச நேரம் கண்டிஷன் ஆகும். ஃபிஷ்ஷஸை வைங்க. ஹாய் மக்களே, இப்போ நம்ம வந்து ஆஸ்கர் ரிலீஸ் பண்ண போகிறோம். வாங்க ரிலீஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஆஸ்கர் ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஃபிஷ்ஷும் ரிலீஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லப்பர் பேண்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ஆஸ்கர். நல்ல குவாலிட்டி இருக்குது, நல்லா ஸ்விம் பண்ணின்னு இருக்குது. இங்கே வந்து நம்ம ரைடிங் ஸ்பேஸ் மாதிரி வச்சுருக்கோம். இதுக்கு ரிலீஸ் பண்ணலாம். வந்து இப்போ எங்கள் பிரதர் வந்து ஃபஸ்ட்டு டெவில் ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணிட்டார், ஒயிட் அண்ட் ஆரஞ்சு. அது வந்து ஆஸ்கர் கூட போயிருக்கு, எதுவும் சண்டை ஆகாதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து செகண்ட் ஃபிஷ்ஷும் ரிலீஸ் பண்ணிட்டார். வந்து நம்ம ஃபிஷ்ஷஸை வந்து சேஃபாக ரிலீஸ் பண்ணியாச்சு. நம்ம ஃபிஷ்ஷஸை அப்புறமா நம்ம ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அதுக்கு வந்து ஃபுட் என்ன போடுறோம்னா, நாங்கள் ஆர்டிபிஎம் தான் போடுறோம். அது இன்னைக்கு வந்து போடக்கூடாது, ஏன்னா இன்னைக்கு தான் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம்ல, அதனால நாளிலேருந்து போடுவோம். அப்புறமா அந்த ஃபிஷ்ஷஸோட க்ரோத் அப்டேட்டு அப்புறமா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் போட பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஊரில் வந்து பாண்ட் கட்ட போகிறோன்னு. அந்த வீடியோ இப்போ ரெடி ஆகிருக்கு. நாங்கள் ஊரில் போயிட்டு பாண்ட் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ரிவருக்கு போயிட்டு ஃபிஷ்ஷஸ்லாம் கேட்ச் பண்ணோம். நிறைய ஃபிஷ்ஷஸ் கெச்சிச்சு. அப்புறமா நாங்கள் சின்னது பியூட்டிஃபுல்லான ஃபிஷ்ஷஸ்லாம் கெச்சிச்சு. அது ஊரில் நாங்கள் பாண்ட் மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு. அங்கே அது வந்து ஊரில் கிணறுன்னுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து நாங்கள் பியூட்டிஃபுல்லாக இந்த ஃபிஷ்ஷஸை வந்து அதில் விட்டோம். அது நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து அது காமிக்கிறேன். அப்புறமா வந்து நாங்கள் வந்து ரிவர்லேருந்து வரும்போது வந்து அங்கே நிறைய இடம் இருக்கும் பியூட்டிஃபுல்லாக. அங்கே வந்து எங்களுக்கு பீகாக் இருந்துச்சு. பீகாக்கு கூட உட்காந்து நான் வந்து வீடியோலாம் வச்சுருக்கேன். அந்த வீடியோலாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். பீகாக்கு அப்புறமா நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்குவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அப்புறமா எங்கள் ஊரில் பிரதர் வீட்டில் வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் நான் வந்து வாங்கி போய் கொடுத்துருந்தேன். வந்து ஷார்க்கு, அப்புறமா நிறைய ஃபிஷ்ஷஸ், கோய் ஃபிஷ்ஷு, அப்புறமா நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஷார்க் வந்து நான் சின்னதாக வாங்கி போய் கொடுத்துருந்து ரொம்ப பெருசாக வந்திருக்கு. அந்த ஃபிஷ்ஷஸ் வீடியோலாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அப்புறமா இனிமேல் நம்ம சேனலில் வந்து வெறும் ஃபிஷ்ஷஸ் ஒன்லி இருக்காது. நம்ம வந்து அனிமல்ஸு, டாக்ஸு, அப்புறமா கேட்டு, அப்புறமா பேர்ட்ஸு, நிறைய அனிமல்ஸ் பற்றி நம்ம வீடியோ பண்ண போகிறோம். அப்புறமா நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கோம் ஒரு சோகமான விஷயம். அது இன்னும் பெரிய சோகமான விஷயம் என்னன்னா, நாங்கள் வந்து அந்த ஊரில் பாண்டு கட்ட வீடியோலாம் போயிருந்தோம்ல, அப்போ வந்து நம்ம வெனமை விட்டு போயிருந்தோம். வெனமுக்கு எல்லாம் நல்லா ஃபீல் தான் எல்லாம் போட்டுன்னு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா கிளைமேட் சேஞ்ச்னால வாட்டர் இன்னாவாகி நம்ம அனிமல்ஸ் நம்ம இது அலிகேட்டர் கார் வந்து செத்துச்சு. அது வந்து ஏன்னே தெரில. அதுதான் பெரிய சோகமான விஷயம்.
அப்புறமா திருப்பி நம்ம அலிகேட்டர் கார் வாங்கலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறமா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.